முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதா? அமைச்சர் துரைமுருகன் சொன்ன தகவல் பாத்தீங்கன்னா, திமுக தொண்டர்களையும், நிர்வாகிகளையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்போலோ மருத்துவமனை ஒரு முக்கியமான மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கடந்த திங்கட்கிழமை நடைப்பயிற்சியில ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும், அதன் பிறகு அவர் சென்னை கிரீன் சாலையில இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில பரிசோதனைக்காக சேர்க்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து மருத்துவ அறிக்கை, அதாவது அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமோட இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு சில மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்கிறதுனால தேனாம்பேட்டையில இருக்கிற அப்போலோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் கிரீன் சாலையில இருக்கிற அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதன்படியே என்ன பண்ணாங்கன்னா, கிரீன் சாலை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து தேனாம்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட மு.க. ஸ்டாலின் அங்க பரிசோதனைகள் எல்லாம் முடிஞ்சு மீண்டும் கிரீன் சாலையில இருக்க அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அங்க சிகிச்சையில இருந்தாரு. அதைத் தொடர்ந்து என்னன்னா, அவரோட புகைப்படங்கள், வீடியோக்கள் இதெல்லாம் எதுவுமே வெளியாகலையே, உண்மையிலேயே உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. அதைத் தொடர்ந்து என்ன பண்ணா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளோட ஆலோசனை பண்றது, அமைச்சர்களோட பேசுறது, அலுவலக பணிகளை மருத்துவமனையில இருந்துகிட்டே அலுவலக பணிகள் செய்யறது தொடர்பான வீடியோக்களை அரசு சார்பில் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்களும் மட்டும் இல்லாம எல்லா தரப்பினருமே ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில திடீர்னு துரைமுருகன் என்ன சொன்னார்னா, அமைச்சர் துரைமுருகன் ஒரு தகவலை சொன்னாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனைகள் செய்யப்பட்டது, இப்ப நலமோட இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த ஆஞ்சியோ பரிசோதனை சொன்ன உடனே திமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. என்ன காரணம்னா, ஆஞ்சியோங்கிறது இந்த நெஞ்சுவலி, மாரடைப்பு தொடர்பான விஷயங்களுக்கு தான் பண்றது. திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டாலோ இல்ல மாரடைப்புனால ஒருத்தர் மருத்துவ சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டாரோ அவருக்கு எடுக்கக்கூடியதுதான் அந்த ஆஞ்சியோ பரிசோதனைகள். அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு ஏதாவது நெஞ்சில ஏதாவது பிரச்சனையா, இதயத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் திமுக தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அதை சில பேர் சமூக ஊடகங்கள்லயும் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்போலோ மருத்துவமனை ஒரு முக்கியமான மருத்துவ அறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இதய துடிப்புல சில மாறுபாடுகள் இருந்தது காரணமா தான் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவர்கள் பண்ணாங்கன்னா அதை சரி பண்ணிட்டாங்க. முதலமைச்சருக்கு இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆஞ்சியோ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இந்த சரி பண்றதுக்கு முன்னாடியும் ஆஞ்சியோ பரிசோதனைகள் செய்யப்பட்டது, அதன் பிறகும் ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டது. இப்ப முதலமைச்சரோட உடல்நிலை சீரா இருக்குது, அவரோட இதய துடிப்பும் சீரா இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால ஓரிரு நாட்கள் அவர் வீடு திரும்புவார் அப்படின்னு அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆஞ்சியோ பரிசோதனைங்கிறது என்னன்னா, மாரடைப்புக்கு ஏற்பட்டாலோ ஒரு இதய நெஞ்சு வலி ஏற்பட்டாலோ செய்யக்கூடியதுதான். ஆஞ்சியோ சிகிச்சைனாதான் அறுவை சிகிச்சை பண்ணி பண்றது. இது பரிசோதனை தான் அப்படிங்கறதுனால இப்போ திமுக தொண்டர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் ஒரு நிம்மதியை தான் கொடுத்திருக்குது இந்த அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கை அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த வகையில தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலமுட தான் இருக்கிறாரு. ஏன்னா நேற்றே அரசு வெளியிட்ட வீடியோல அவர் ரொம்ப கேஷுவலா ஒரு இதுல சோஃபால அதிகாரிகளோட பேசுறது, மற்ற வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களோட வீடியோ கால்ல பேசுனது, அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ட்வீட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் உண்மையிலேயே நலமோட தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதுக்கிடையில இந்த அப்போலோ மருத்துவமனை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவரோட நலமா தான் இருக்கிறாரு, அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருக்குது, அவர் இதய துடிப்புல இருந்த மாறுபாட்டுல இந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு இப்போ நலமோட இருக்கிறார், இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஓய்வுக்கு பிறகு வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில அப்போலோ மருத்துவமனை துரைமுருகன் ஒரு கருத்தை சொன்னும் போது அது சில திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சி அளிச்ச கொடுத்துல அப்போலோ மருத்துவமனை கொடுத்த விளக்கமும் அறிக்கையில கொடுத்த விளக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நிம்மதியை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.